மூலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசீலம்படி வாழ்த்தி வணங்குவான். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடி யாரவர் பாண்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெல்லாம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடி சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, ஆதம்பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமது கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலைமலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம். வருகிறந்திருக்கும் சிவனே செல்வர்களே, அன்பர்களே, சபையோர்களே, அனைவருடைய திருவடியை மகிழ்ந்து வணங்கி வரவேற்றும் எமையாலும் என் தாயாகிய பூன்முலை வள்ளியம்மை தாய் அம்மையாருடன் உடனமரும் திரு முருகநாதப் பெருமானின் மலரடியை சிறமேற்கொண்டு துதித்தும் என்னையும் அடியனாக்கி இருவினை கட்டறுத்து ஆண்ட என் இறைவன் எம்பிரான் சண்முகநாதப் பெருமான் ஆறுமுகப் பெருமான் கமலமலர் பாதத்தில் அடியேன் சரண் புகுந்து சேக்கிழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்தை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். சென்ற வாரத்தில் சிந்தனையினுடைய தொடர்ச்சியாக சென்ற வாரத்திலே திரு நகரச் சிறப்பாம் நமக்கெல்லாம் திருத்தொண்டர் தொகை அருளிச் செய்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் மூலமாக நமக்கெல்லாம் திருத்தொண்டர் தொகை கிடைத்தது. அப்படி திருத்தொண்டர் தொகை நமக்கெல்லாம் தோன்றிய இடம்தான் திருவாரூர் என்ற திருத்தலமாகும். அப்படிப்பட்ட திருத்தலத்தினுடைய அந்த நகரச் சிறப்பினை மனுநீதி கண்ட புராணமாக சென்ற வாரத்தில் விரிவாக நாம் எல்லாம் குருவருளாலும் திருவருளாலும் சிந்தித்தோம். அதற்கடுத்து சேக்கிழார் பெருமான் நம்மளை எல்லாம் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு திருவாரூர் திருத்தலத்தை நமக்கெல்லாம் ஒரு சிறப்பை காட்டிய பெருமான் அடுத்ததாக திருக்கூட்ட சிறப்பில் ஆலய தரிசனம் செய்து அடியார்களுடைய சிறப்பை நமக்கெல்லாம் அறிவிக்கின்றார். முதல் பாடலாக பூதநாயகர் புற்றிடங் கொண்டவர், பூதநாயகர் புற்றிடங் கொண்டவர் ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயினில் சோதி மாமணி நீ சுடர் முன்றின் சோல் மூதையில் தெர வாயில் முன்னாயது. நாமெல்லாம் ஒரு திருக்கோயில் சிவாலயம் சென்று தொழும் பொழுது ஆலயத்தில் இடமிருந்து வளமாக சென்று உள்ளே வீற்றிருக்கும் எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருமேனியை அந்த திருக்கோலத்தை கண்குளிரக் கண்டு தரிசிப்போம். அந்த வகையில் சேக்கிழார் பெருமான் திருவாரூரில் உறைந்திருக்கின்ற அள்ளியங்கோதை அம்மையார் பெயர் அள்ளியங்கோதை, அள்ளியங்கோதை அம்மை உடனவரும் புட்டிடங்கொண்டநாத பெருமானை நம்மளையெல்லாம் தரிசிக்க அழைத்துக் கொண்டு செல்கின்றார். பூதநாயகராம் சிவபெருமான் புட்டிடங்கொண்டநாதராக அங்கு வீட்டிருக்கின்றார். புற்றிடங்கொண்டதனால புற்றே இடமாக கொண்டு விட்டிருக்கின்றார். அங்களுடைய லிங்கம் மண்ணால் ஆனது, அது புற்றால் ஆன மண். அந்த மூர்த்தி சுயம்பு மூர்த்தி. பெரும்பாலும் அந்த மணல் லிங்கத்திற்கு அபிஷேகங்கள் நடைபெறாது. அங்கே அந்த வகையிலே அந்த புற்றிடங்கொண்டனாக வீட்டிருக்கும் உமையொரு பாகனார் அவரெல்லாம் ஆதிதேவர் சிவபெருமான். அவர் அமர்ந்திருக்கின்ற ஆலயம்தான் பூங்கோயில் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு பேர் உண்டுங்க. திருவாரூர் கோயிலுக்கு பேர் பூங்கோயில். அந்த பூங்கோயிலில் அமர்ந்து உயிர்களெல்லாம் உய்யும் வண்ணம் அருள்பாலிக்கின்ற பெருமான் புற்றிடங்கொண்டநாத பெருமான். அவருக்கு மற்றொரு நாமம் வீதி விடங்கர் என்று பெயர், இன்னொரு நாமம் தியாகராஜர் என்று பெயர். அங்கு தியாகராஜராக அமர்ந்திருக்கின்ற அந்த புற்றிடங்கொண்டநாதர் பெருமானுடைய அந்த திருக்காட்சியை நாம் எல்லாம் தரிசித்துக் கொண்டு
பின்பு ஆலயத்தின் வளாகத்தில் நாம் வலமாக வந்து வெளியே வரும்பொழுது அந்த ஆலயத்திற்கு வெளியே அந்த வாயிலிலே ஒரு மண்டபம் ஒன்று உண்டு. அந்த மண்டபம் 1000 தூண்கள் அடங்கிய ஆயிரங்கால் மண்டபம் என்று சொல்வோம். அந்த ஆயிரங்கால் மண்டபத்திற்கு முன்பாக நமக்கு சேக்கிழார் நம்மளை எல்லாம் அழைத்துக் கொண்டு செல்கின்றார். அந்த மண்டபமானது மிக உயர்ந்த சிறப்பு மிக்க மண்டபம். அந்த மண்டபத்தினுடைய சிறப்பை இங்கு சேக்கிழார் பெருமான் நமக்கெல்லாம் அருளுகின்றார். பூவார் திசை முகன் இந்திரன் பூமிசை மாவாலகலத்த மால் முதல்வானவர் ஓவாது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரியன் தேவாசிரியன் எனும் திருக்காவனம். திருவாரூர் திருக்கோயிலுக்கு வெளியிலே அந்த வாயிலிலே அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு முன்பாக எண்ணற்ற பேர்கள் கூடியிருப்பார்களாம். அந்த மண்டபத்துக்கு முன்பு யாரெல்லாம் கூடியிருக்கிறார்கள் என்பதை இங்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். அதாவது மண்டபத்துக்குள்ளே இல்ல, மண்டபத்துக்கு வெளியிலே கோயில் ஆலயம். இப்ப இதுதான் கோயில் ஆலயம். கோயில் ஆலயத்திற்கு வெளியில் ஒரு வாயில், அந்த வாயிலே ஒரு ஆயிரங்கால் மண்டபம். இது மாதிரி நம்ம ஒரு சிறு மண்டபம் மாதிரி அது ஒரு பெருமண்டபமாக இன்றும் திருவாரூர் சென்று நம்ம காணலாம். ஆயிரங்கால் மண்டபம் முன்னாடி இருக்கும். அந்த மண்டபத்திற்கு வெளியிலே நூற்றுக்கணக்கானவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? முதலில் சொல்கின்றார், பூவார் திசை முகன். பூவின் மீது அமர்ந்திருப்பார். அது யார்? நமக்கெல்லாம் தெரியும். யாரு? பிரம்மன். பிரம்மன் அமர்ந்திருக்கிற இடம் பூ. தாமர பூவின் மீது அமர்ந்திருக்கிறவர் பிரம்மன். அப்படிப்பட்ட பிரம்மன் அந்த பூவில் அமர்ந்திருக்கின்ற பிரம்மன் திசைமுகன் சொல்றார். திசைமுகன் பிரம்மனுக்கு மொத்தம் 4 தலைகள் உண்டு. எப்படின்னா, எப்படி சொன்னா நமக்கெல்லாம் 4 திக்கு, ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு தலை. அது மாதிரி 4 தலை. அவர் ஒரே நேரத்தில் 4 திக்குல என்ன நடக்கின்றதா அவரால் காட்சி காண முடியும். அதனாலதான் பிரம்மனுக்கு 4 தலை. அவர் ஒரே இடத்துல உட்கார்ந்து 4 திக்குகளும் என்ன நடக்கின்றத அவர் காண முடியும். அதனாலதான் அவர் திசைமுகன். ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு முகம். அப்படி 4 திசைக்கும் அவருக்கு 4 முகம் இருந்தது. ஏன் இந்த 4 முகம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு தனி ஒரு வரலாறு இருக்கு. அவர் பல வேற உயிர்களை படைத்து இந்த உடலை படைக்கின்ற வேலை அவருக்கு. அப்படி ஒரு பெண்ணை படைத்தார். அந்த பெண்ணுக்குடைய கோலம் மிக அழகா இருந்ததாம். அந்த பெண்ணுக்கு அவரே திலோத்தமை அப்படின்னு ஒரு பேர் வச்சார். அந்த திலோத்தமையை படைத்து அவர் உலகத்துல அவர் கொடுக்கும் போது திலோத்தமையோட அழகை பார்ப்பதற்காக அவருக்கு 4 தலை வேணும்னு கேட்டாராம். 4 பக்கமும் அவர் படைத்த திலோத்தமையை காண்பதற்காக அவர் தலை பெற்றாராம். அதனாலதான் அவருக்கு நான்முகன் என்று பேர். அந்த நான்முகனான பிரம்மன் எங்கே இருக்கிறான்னு சொன்னா, அந்த திருவாரூர் தலத்திற்கு முன்பாக ஆலயத்திற்கு வெளியிலே ஆயிரங்கால் மண்டபத்திற்கு அந்த மண்டபத்திற்கு வெளியிலே காத்து கொண்டிருக்கிறார். யாரு? பிரம்மன். பிரம்மன் காத்து கொண்டிருக்கின்றார். அடுத்து இன்னொருத்தர் காத்து கொண்டிருக்கிறார். இந்திரன். தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யாருன்னா இந்திரன். பிரம்மன், இந்திரன் காத்து கொண்டிருக்கிறார். அடுத்து மகாவிஷ்ணு, அவரும் அந்த மண்டபத்திலே காத்து கொண்டிருக்கின்றார். இது மாதிரி 33 கோடி தேவர்களும் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த மண்டபத்திற்கு உள்ளே இருக்கின்ற சிவனடியார்களை காண்பதற்காக அத்தனை தேவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சிவனடியார்களை காத்து கொண்டிருக்க காண வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதாவது 100 கோடி பிரமர்கள் நொந்தினர். 100 கோடி பிரமர்கள் நொந்தினர் 6 கோடி நாராயணர் அங்கனே ஏறுகங்கை மணலன்னில் இந்திரர் ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே. பிரம்மன் மட்டுமே நாவுக்கரசர் பெருமான் ஒரு பெரிய பட்டியலே எடுக்கிறார். பிரம்மன் மட்டுமே ஒரு பிரம்மன் 2 பிரம்மன் இல்ல, 100 கோடி பிரம்மர்கள் இருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்திலே. 100 கோடி பிரம்மர்கள். அந்த 100 கோடி பிரம்மர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் நாராயணர் மட்டும் ஒரு நாராயணர் இல்ல, 6 கோடி நாராயணர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 7 கங்கை மணல் எண்ணிலில் அதைவிட அதிகமாக இந்திரர்கள். இந்திரர் மட்டும் எத்தனைன்னு சொன்னா 6 கோடியோ 100 கோடியோ இல்ல. கங்கை ஆத்து கரையில எல்லாம் மணல்கள் இருக்கும் பாத்தீங்களா, ஆத்தாங்கரையில எல்லாம். அந்த மணல்கள் எல்லாம் 1, 2 என்னும் துகள்களை நீங்க எண்ணினா எத்தனை கோடி வரும்? அதை விட அதிகமான கோடி இந்திரர்கள் இருக்கிறார்கள்.
இவர்களெல்லாம் நிறைந்து அந்த மண்டபத்திற்கு வெளியாக நின்று அங்கு உள்ள சிவனடியார்களை தரிசனம் கண்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை தேவர்களும். அப்படி என்றால் தேவர்களே வணங்கக்கூடிய அந்த சிவனடியார்களுடைய பெருமை நாம் அளவிட்டு சொல்லக்கூடியதோ அப்படி என்று பெருமான் இங்கு பேசுகின்றார். அந்த மண்டபத்திற்கு பேர் தேவாசிரியன் அப்படின்னு ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துக்கு ஒரு பேர் உண்டு, தேவாசிரியன் மண்டபம் உண்டு. ஏன் தேவாசிரிய மண்டபம்னு சொன்னா அனைத்து தேவர்களுக்கும் அவர் ஆசிரியராக இருக்கின்றார். ஏனென்றால் சிவனடியார்கள் யாரை வணங்குகிறார்கள்? எல்லா வல்ல பரம்பொருள் சிவபெருமானை வணங்கக்கூடியவர்கள். சிவபெருமானை வணங்கக்கூடிய அப்படிப்பட்ட சிவனடியார்கள் தான் இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய தகுதி பெற்றவர்கள். அப்படி இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய தகுதி பெற்றவர்களிடம் சென்று நாம் வாழ்த்தையும் ஆசியும் நாம் பெற்றோமானால் அவரவர்களுடைய கடமையும் அந்த பொறுப்பையும் அந்த பதவியும் அவர் செம்மையாக செய்ய முடியும். தேவர்கள், இந்திரர்கள், நாராயணர்கள், பிரம்மர்கள், இப்படி 33 கோடி தேவர்களும் அவருடைய பொறுப்பை, அவர்களுடைய பதவியை, அவர்களுடைய உலகத்தை செம்மையாக காத்து ரட்சிக்க வேண்டுமானால் சிவனடியார்களுடைய கருணையும் ஆசீர்வாதத்தையும் வாழ்த்தையும் அவர்கள் பெற வேண்டும். அப்படி பெறுவதற்காக அந்த தேவாசிரியர் மண்டபத்திற்கு முன்பு நிறைந்து கூடி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கு சேக்கிழார் பெருமான் ஞானத்தில் கண்ட காட்சியாக நமக்கு அருள்கின்றார். அடுத்ததாக அறந்தெய்திற்கும் அடியவர் மேலிமேயேல் நிறந்த நிற்றொழியால் நிறை தூய்மையால் புறந்த அஞ்சலுக்கு ஓசை பொழிதலால் புறந்த அஞ்சலுக்கு ஓசை பொழிதலால் பரந்த ஆயிரம் பார்க்கடல் போல்வது. இப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாம் மண்டபத்திற்கு வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப மண்டபத்துக்கு உள்ளே என்ன நடக்கின்றதை நமக்கு சுவாமி அழைத்துக் கொண்டு காட்டுகிறார். மண்டபத்தில் எண்ணற்ற சிவனடியார்கள் எல்லாம் அந்த மண்டபத்தில் குழுமி இருக்கிறார்கள். ஒவ்வொரு அடியார்களும் அறந்தை தீர்க்கும், அறந்தைனா நம்மளுடைய இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் துன்பங்கள் விளைகின்றதே, அந்த துன்பங்களை எல்லாம் நீக்கும் பொருட்டு அவர்கள் என்றும் சிவயோகத்தில் நின்று இறைவனுடைய அற்புதமான அந்த மகாமந்திரமான திருவைந்தெழுத்தை அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். திருவைந்தெழுத்தை அவர்களெல்லாம் நாவில் ஓதிக்கொண்டும் அவர்களுடைய உடம்பெல்லாம் திருநீரை பூசிக்கொண்டும் சிவமயமாக அங்கெல்லாம் காட்சியளிக்கின்ற அந்த காட்சியிலே திருவைந்தெழுத்தை ஓத 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 இங்கு சேக்கிழார் பெருமான் சொல்கின்றார். அதனால ஓசை எடும்பும். திருவைந்தெழுத்து எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் துன்பங்கள் நீங்கும். அதான் சொல்லுவார் சாமி. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. இந்த வையகத்தில் உள்ள எல்லா துயர்களும் நீங்க வேண்டுமானால், எல்லா உயிர்களுக்குள்ள துன்பங்கள், துயரங்கள், கவலைகள் அத்தனையும் நீங்க வேண்டுமானால் எங்கும் திருவைந்தெழுத்து ஓதப்பட வேண்டும். திருவைந்தெழுத்து எங்கு ஓதப்படுகிறதோ அங்கு துன்பமில்லை, துயரமில்லை, துக்கமில்லை, என்னாலும் இன்பமே. அப்படிப்பட்ட அந்த இன்பம் நிகழ்கின்ற அந்த சிவனடியார்கள் திருக்கூட்டத்திலே பார்க்கடலாக காட்சியளித்து சேக்கிழார் பெருமான் சொல்கின்றார். இவர்கள் உடம்பெல்லாம் பூசிக்கொண்டிருப்பது திருநீர். அந்த திருநீட்டின் வெண்ல ஒளி இருக்கே அது பார்க்கடலமாக இருந்தது. அது மட்டுமல்ல, பார்க்கடலில் ஓசை எழும்பும் போது ஒரு கடல்ல ஓசை எழும்பும் பாருங்க, அலைகள்லாம் எழும்புவது போது திருவைந்தெழுத்தினுடைய ஓசையில் அது பார்க்கடலாக காட்சியளித்தது. ஒவ்வொரு சிவனடியார்களும் பார்க்கடலே என்று பேசுகிறார். அடுத்ததாக அகிலகாரனர் தாழ்வணிவார்கள் தம் அகில லோகம் ஆழ்வதற்குரியர் என்ற அகிலகாரனர் தாழ்வணிவார்கள் தம் அகில லோகமும் ஆளர்க்கு உரிய என்ற அகில லோகத்துள்ளார்கள் அடைதலின் அகில லோகமும் போல்வது அதனிடை. அகிலகாரனாகிய சிவபெருமான் இந்த உலகத்தெல்லாம் தோன்றுவதற்காக அவர்தான் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தார்.
அவர்தான் இந்த உலகத்தை எல்லாம் காக்குகின்றார், அவர்தான் இந்த உலகத்தை எல்லாம் ஒடுக்கவும் செய்கின்றார், மறைக்கவும் செய்கின்றார், அருளவும் செய்கின்றார். இப்படி ஐந்தொழிலை செய்கின்ற எல்லா வல்ல இந்த அகில உலகத்துக்கும் காரணரான சிவபெருமானுடைய தாளையெல்லாம் அவருடைய திருவடியெல்லாம் யாரெல்லாம் பணிகிறார்களோ அவர்கள் சிவனடியார்கள். அப்படிப்பட்ட சிவனடியார்கள் உள்ளும் புறமும் மிக வெள்ளை மனது, அதாவது உள்ளே திருநீற்றின் ஒளி எவ்வாறு அவர்களெல்லாம் திருநீரை பூசிக்கொண்டு வெள்ள அந்த உள்ளத்தோடு திகழ்கிறார்களோ உள்ளும் புறமும் அவர்கள் வெள்ளை நிறமாக அவர்கள் காட்சியளிக்கின்ற அந்த பார்க்கடல் காட்சி இருக்கிறதே, இந்த அகிலலோகமும் எல்லோரும் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு பெரிய நிலை. அப்படிப்பட்ட சிவனடியார்களை நாம் நாளும் வணங்க வேண்டும். சிவனடியார்களை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நாளும் துன்பமில்லை என்பதை இங்கு பேசுகின்றார். தரு வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் மெய்த்தலைந்து விதப்புரு சிந்தைய கைத்திரு கொண்டு செய்கட பாட்டின இத்திரப்பவர அன்றியும் எண்ணிலாறு. தேவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த பூலோகத்தில் வசிக்கின்ற மக்களை போல அவர்களும் அழியக்கூடியவர்கள் தான். இப்ப எல்லாத்துக்கும் அதிகபட்சம் நம்ம பஞ்சாங்கத்து கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு மனிதருக்கு ஆயுள் காலம் 120 ஆண்டுகள். ஒரு திசாபுக்தின்றது மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் திசாபுக்தி என்ற கணக்கிட்டும் போது ஒருவருக்கு முழுமையான ஆயுள் காலம் 120 வருடம் மனிதர்களுக்கு. தேவர்களுக்கு அது ஒரு குறித்த வருடம் இருக்கும். அது எப்படின்னு சொன்னா தேவர்களுடைய காலம் எப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் ஒரு வருடம் என்பது அவர்களுக்கு ஒரு நாள். அவர்களும் ஒரு காலத்தில் அழியக்கூடியவர்கள் தான் மனிதர்களைப் போல. அதுபோல ஆனால் என்றும் அழியாமல் என்றும் அருள்பாலித்து என்றும் இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் தான். அப்படிப்பட்ட சிவபெருமான் என்றும் ஈரில்லாதவன், அவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அவனுக்கு எந்த முடிவும் இல்லை. அப்படிப்பட்ட அகிலகாரரான சிவபெருமானை யாரெல்லாம் தொழுது அவனுடைய சிவன் அருளை பெறுகிறார்களோ அவர்களுக்கும் ஒரு நாளும் துன்பமில்லை, எந்நாளும் இன்பமே என்று வாழ்வார்கள். அவர்களெல்லாம் கைத்திருத்தொண்டு செய்வார்கள். எப்போதும் சிவபெருமானுக்கு திருத்தொண்டு, ஆலயத்தொண்டு, சிவன் அடியார் தொண்டு என்று தொண்டை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய தொண்டு முழுவதும் அன்பு வயப்பட்டிருக்கும். இதை திருஞான சம்பந்த பெருமான் பாடுகின்றார். அன்புரு சிந்தைய ஆகியடையவர் நண்புரு நல்லோர் பெருமணம் மேவி நின்ற இன்புறும் எந்த இணையடியே தூவார் துன்புறுவாரல்லது தொண்டு செய்வாரே. உண்மையான மெய்யடியார்களான சிவனடியார்கள் ஒரு துன்பத்தையும் கண்டு கலங்க மாட்டார்கள். அப்படி நெஞ்சுரம் படைத்த அந்த வல்லமைப்படுத்த சிவனடியார்கள் ஒரு காலத்திலும் துன்பம் என்பதை துன்பமாக கொள்ள மாட்டார்கள். அவர்களெல்லாம் கைத்திருத்தொண்டு சென்று தொண்டை செய்து அவர்களெல்லாம் மகிழ்ந்து வாழ்வார்கள். அப்படிப்பட்ட சிவனடியார்கள் உள்ளும் புறமும் புனிதமானவர்கள். அந்த புனிதமான சிவனடியார்கள் அங்கு மண்டபம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களை யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்கள் மேலான பேற்றினை பெறுவார்கள். எல்லாருக்கும் மேலான சிவனருளை அவர்கள் பெற்று மகிழ்வோடு வாழ்வார்கள். அப்படிப்பட்ட சிவனடியார்கள் எல்லாம் அங்கு நிறைந்து இருக்கிறார்கள். அந்த நிலையிலேயே கேடும் பிறப்பும் கெட்ட திருவினார் கேடும் பிறப்பும் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே என்றே வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர். அங்கு அமர்ந்திருக்கிற சிவனடியார்கள் இருக்கிறார்களே அவருடைய இலக்கணம், சிவனடியார்களுக்கான இலக்கணம் சொல்கிறார்கள். அதாவது நம்ம எல்லாம் பெரும்பாலும் சிவனடியார்கள்லாம் யார் என்றதை இந்த திருப்பாடல் மிக அழுத்தம் திருத்தமாக இலக்கண வகுத்து இங்கு சேக்கிழார் பெருமான் பாடுகின்றார்கள்.
இந்த திருப்பாடலுடைய இலக்கணம் யாருக்கு அமைந்திருக்கிறோ அவர்கள் மெய்யடியார்கள், அவர்களெல்லாம் சிவனடியார்களே. அவர்களெல்லாம் யார் தொழுகிறார்களோ அவர்கள் சிவனருளை மிக எளிமையாக பெறுவார்கள் என்பதை இங்கு சேக்கிழார் பெருமான் இந்த திருப்பாட்டை மிக அழகாக எடுத்தோதுகின்றார். இந்த திருப்பாட்டை நம்மளாம் மனப்பாடமே செய்து கொள்ள வேண்டும். இந்த திருப்பாட்டினுடைய கருத்தை நம் மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அப்படி யாரெல்லாம் பதித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு குருவருளும் திருவருளும் உறுதியாக வாய்க்கும் என்பதை இங்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர், சிவனடியார்கள் திருவே ஆனவர்கள். அனைத்து செல்வத்தையும் ஐஸ்வர்ய ஈஸ்வரியம் என்று சொல்வது இறைவனுக்கு உண்மையான பேர் ஐஸ்வர்ய ஈஸ்வரம். அனைத்து சகல ஈஸ்வரியம் அவர்களுக்கு சிவபெருமானுக்கு உண்டு. அப்படிப்பட்ட அந்த ஐஸ்வர்ய ஈஸ்வர பெருமானை மனதில் தியானித்து அவருடைய திருவுருளை பெற்றவர்கள் உண்மையான திருவினர். அப்படிப்பட்ட திருவான சிவனடியார்களுக்கு அவர்களுடைய இலக்கணத்தை இங்கு பெருமான் சொல்லுகின்றார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர். கேடும்னா குறைவது, ஆக்கம்னா மிகுவது. இதுக்கு என்ன பொருள் சொன்னா நமக்கு புரிந்து கொள்ளலாம். இப்போ ஒருத்தருக்கு பணம் இருக்கு, பணம்னா ஒரு பேங்க்ல ஒரு டெபாசிட்ல பணம் போட்டு வச்சிருக்கிறார். ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறார். அப்புறம் பாப்பார் 10 நாள் கழிச்சு ஒரு 1 லட்சத்தை எடுத்துட்டு வந்துருவார். எடுத்துட்டு வந்து அப்புறம் பேலன்ஸ் அங்க எவ்வளவு இருக்கும்? 9 லட்சம் தான் இருக்கும். அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு போய் இன்னொரு 2 லட்சத்தை தூக்கிட்டு வந்துருவார். அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க அங்க என்ன ஆகுங்க, அந்த இருப்பு பேங்க்ல உள்ள வங்கியில் உள்ள கையிருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடும். இவர் எடுக்க இவர் எவ்வளவு எடுக்கிறாரோ அங்க அந்த அளவுக்கு குறையும். அப்புறம் ஒரு காலத்துல அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டாருன்னா அங்க ஜீரோ தான் இருக்கும், நில் பேலன்ஸ்ன்ற மாதிரி பேங்க்ல ஜீரோ, ஒண்ணுமே இருக்காது. இப்ப அவருடைய கையிருப்பு எவ்வளவுன்னு கேட்டா ஒன்னும் இருக்காது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 10 லட்சம் சொன்னீங்களே, இப்ப எவ்வளவு இருக்குதுங்க? இப்ப என்ன ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் வட்டி எல்லாம் போட்டு எடுத்துட்டோம்னா ஒன்னும் இருக்காது, பேங்க்ல ஒண்ணுமே இல்லைங்க. அப்பயே அந்த பணம்னா என்னாச்சு? பணம்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க குறைஞ்சிட்டு போச்சு. அப்ப நம்மளுடைய செல்வங்கள், இந்த உலகில் செல்வங்கள் எல்லாம் குறையக்கூடியது. அப்ப இந்த குறையக்கூடிய செல்வம் என்றும் சிறப்பு மிக்கதான அது சிறப்பு உடையதல்ல. குறைஞ்சுக்கிட்டே போனா என்ன சொல்லுவோம்? நொந்து போயிடுவோம். இது என்ன குறைஞ்சிட்டே போகுதுன்னு. ஆனா கூடிக்கொண்டே போனா 11 லட்சம் 12 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கூடிட்டே ஒருத்தர் போகுதுன்னு வைங்க. குறைஞ்சுக்கிட்டே போனான்னு துன்பம். பணம் கூடிக்கிட்டே போனான்னு ஒரு துன்பம். 10 லட்சம்ன்றது ஒரு வருஷம் கழிச்சு போனா எவ்வளவுங்க? 10 கோடி ரூபான்னு சொல்வாரு. அப்புறம் ஏன் கவலையா இருக்கிறீங்க? அந்த 10 கோடி நான் காப்பாத்தணுமே, அது எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு, பலவிதமான பிரச்சனை இருக்குதுங்க, அதுல நான் அதை பொறுப்பா இருந்து நடக்கும்ல. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு போறாரு, எவ்வளவு இருக்கு? 30 கோடி ரூபாய் இருக்கு. இப்ப ஏன் ரொம்ப கவலையா இருக்கிறீங்க? எனக்கு ஒன்னே தெரியல, 10 லட்சம் இருக்கும் போது உள்ள இன்பம் எனக்கு இப்ப இல்ல, பணம் அதிகமா சேர கவலையும் சேர்ந்து அதிகமாகுது, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் முன்னோர்கள் சொன்னார்கள், அமிர்தமே ஆளாடும் அளவுக்கு மீறினால் அதுவும் நஞ்சு. எதுவுமே அளவுக்கு மீறி போயிட்டா அதுவும் நஞ்சு. அப்ப அளவுக்கு மீறினாலும் துன்பம், அளவிலிருந்து குறைஞ்சு வந்தாலும் துன்பம். அப்ப குறைந்தாலும் துன்பம், அதிகமா போனாலும் துன்பம். அப்படி எப்படித்தான் இருக்கிறது? இன்பத்தை அடைவதற்கு என்ன? உண்மையான இன்பத்தை அடைய வேணால் குறையவும் கூடாது, கூடவும் கூடாது, ஒரே நிலையில் இருக்கணும். படித்தரம், ஒரே நிலை படித்தரமாக இருக்க வேண்டும். அப்படி ஒரே நிலைத்தன்மை யாருக்கு இருக்கிறதோ இதே மாதிரி அப்ப அந்த ஒரே நிலைத்தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த பணத்திலேயோ செல்வத்திலேயோ ஒரே நிலைத்தன்மை இல்ல. அப்ப ஒரே நிலைத்தன்மை எங்க இருக்குன்னா உள்ளத்தில் தான் இருக்கணும். உள்ளத்தில் ஒரே நிலைத்தன்மை யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு சிவன் அருள் சித்திக்கும் என்பதை இங்கு பாடுகின்றார். அடியாரின் இலக்கணமாக இங்கு சொல்லப்படுவது என்னன்னா, இன்பகாலம் ஒருத்தருக்கு வரும்போது சில பேருக்கு பணம் நிறைய வரலாம், செல்வாக்கு நிறைய வரலாம், அல்லது புகழ் நிறைய வரலாம். பல பேர் பலவிதமான சுகபோகங்கள் உலகத்தில் அவருக்கு நிறைய கிடைக்கலாம். அப்படி கிடைக்க சில பேர் சொல்லுவாங்க, தலைகால் புரியாமல் இவன் ஆடிக்கொண்டிருக்கிறானேன்னு சொல்லுவாங்க. நிறைய ஏதாவது ஒன்று சேர அவர்கள் நிறைய வினையை செய்து துன்பத்திற்கு ஆளாவார்கள். சரி, நிறைய பணம் வந்ததுனாலயோ செல்வாக்கு புகழ் வந்ததுனாலயோ அவன் ஆடி துன்பத்தை விளைவிக்கிறான். சரி, அவனுக்கு நிறைய வினை செய்யுது. சில பேருக்கு ஒண்ணுமே இல்லையே, வறுமையில இருக்கிறாங்களே, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம போயிடுறாங்களே, அப்ப அவங்களுக்கும் துன்பம் தானே. அடுத்த வேளை உணவிற்கு இங்கு வழி இல்லைன்னு சொன்னால், வறுமை அவர்களை வாட்டினால் அதுவும் துன்பம் தானே. அப்ப வறுமையிலும் துன்பம் தான். நல்லால் ஆடிக்கொண்டிருக்கும் போது ஒரு வகையான வினை சேர்த்து அதுவும் துன்பம் தான். அப்ப வறுமை நிலையில் யார் துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஆச்சரியம். வறுமையில எப்படி நான் செம்மையாக வாழ்வது? அப்படி வாழ்ந்தவர்கள் தான் சிவனடியார்கள். வறுமையை கண்டு அவர்கள் பயம் கொள்ளாமல், துக்கம் துயரம் அடையாமல் அவர்கள் இன்பத்தில் இருப்பார்கள். வறுமையில் இன்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் சிவனடியார்கள்.
அப்ப செல்வத்தில் அவர்கள் இன்பமாக திளைக்க மாட்டார்கள், இன்பத்தை அவர்கள் இன்பமாகவே கொள்ள மாட்டார்கள். அப்ப இன்ப காலத்தில் இன்பம் இல்லாமலும் துன்ப காலத்தின் துன்பம் இல்லாமலும் யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் சிவனருளை பரிபூரணமாக பெற்றவர்கள். இதைத்தான் நம்ம சித்தாந்தம் என்ன சொன்னா, இருவினை ஒப்புன்னு சொல்லுவாங்க. இருவினைனா இன்ப காலத்தில் ஆடாமல் இருக்கணும், ரொம்ப ஆடி வினையை சேர்க்காமல் இருக்கணும். அப்ப இன்ப காலத்தில் வரும்போது, செல்வ காலத்தில் இருக்கும்போது ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்கணும்? இந்த செல்வமோ நிலையற்றது, இது எத்தனை நாள் என் கையில் இருக்க போதுன்னே யாருக்கும் தெரியாது. அதனால் இந்த இன்ப காலத்தில் நான் ஆடி பல வினைகள் எல்லாம் சேர்க்க மாட்டேன் என்று சிவனருடைய யார் சிந்திக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சிவனடியார்கள். சரி, துன்ப காலம் வறுமை வந்து சேர்ந்தது. அந்த வறுமை காலத்திலும் வறுமையை கண்டு அஞ்சாது, துன்பமுறாது, அது எல்லாம் சிவன் செயலே என்று அப்போதும் சிவனடியை சிந்தித்து மகிழ்வாக யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் சிவனடியார்கள். இதுதான் துன்பம் வரும்போது நகுக என்றார் வள்ளுவர். துன்பம் துக்கம் வரும்போது, வறுமை வரும்போது சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். அதனால துன்பம் வருங்காலத்தில் நம்ம சிரிக்க பழகிக் கொள்ளணும். இன்பம் வருங்காலத்தில் ஆட்டம் போடாமல் அமைதியாக அடக்கமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிலை யாருக்கு கைவரப்படுகிறதோ அவர்கள்தான் உண்மையான சிவனடியார்கள். அவர்களெல்லாம் என்றும் நிலைத்த ஐஸ்வர்யத்தை உடையவர்கள். அவர்களை தேடி ஐஸ்வர்யம் வரும். உண்மையான துறவிகளை தேடி பணம் கொட்டும். நம்மதே சொல்லுவோம்ல, பழனியாண்டவர் கோவணதாரியா இருக்கிறார், ஆண்டிக்கோலத்தில் இருக்கிறார், அவருக்கு தானே நம்ம எல்லாரும் போய் கொடுக்கிறோம் இல்லைங்களா? உண்மையான துறவிகளை திருவடிக்கு அனைத்தும் எளிமையாக வரப்பெறும். அந்த அளவுக்கு பற்றற்ற உண்மையான துறவிகள் தான் நம்மளுடைய சிவனடியார்கள். அவர்களெல்லாம் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர். அப்படின்னா அவர்களுக்கு வறுமை காலம் அவர்களை வாட்டாது, இன்ப காலத்தை கண்டு அவர்கள் மகிழவும் மாட்டார்கள். அப்படி கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் எப்படி வாழ்வார்கள் என்றால், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். இதுல 2 விதமான பொருள் இருக்கு. அந்த 2 பொருள் நம்ம சிந்திக்க வேண்டும். சிவனடியாரோட இலக்கணம் பேசப்படுகிறார்கள். அவர்கள் ஓடும் பொன்னை சமமாக பார்ப்பார்கள். ஓடுனா நமக்கு எல்லாம் வரணும், திருவோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல. முன்னொரு காலத்துல, அடுத்து நம்ம நாயன்மார் வரலாற்றுல இந்த திருவோட பத்தி தான் நமக்கு வரலாறே வருது. அதனால முதல்ல இங்க ஓடுன்னு சாமியை சொல்றார். ஓடு, இந்த திருவோடு ஒருவர் எப்போது கையில் ஏந்தி கொண்டிருப்பார்? அவருக்கு வறுமை கலந்த காலத்தில் பிச்சை ஏற்று உண்ணும் பொழுது திருவோடை கையில் ஏந்த வேண்டும். அப்ப திருவோடு ஏந்தியவர்களுடைய உண்மையான நிலை என்ன? அவர்களுடைய வறுமை. அப்ப திருவோடு ஏந்திய நிலையில் அவர்கள் வறுமையாக இருக்கிறார்கள். பிச்சை ஏற்றி அவர்கள் அதை உண்டு அப்புறம் அவர்கள் ஜீவனத்தை நடத்துவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் ஓடை கையில் ஏந்திய நிலையிலும் அவர் வறுமையை என்று கவலைப்பட மாட்டார்கள். அப்போது அவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சரி, செம்பொன்னும் நல்ல பசும் தங்கம், சொக்க தங்கம் சொல்லுவோமே, சொக்கம் தங்கம் அவர்கிட்ட டன்னா இருக்கு, வீட்டுல நிறைய கிலோ கணக்குல இருக்கு. அப்பையும் என்கிட்ட இவ்வளவு செல்வம் இருக்குன்னு சொல்லி மகிழ்ந்து போயிட மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த திருவோடும் சரி இந்த செம்பொன்னும் ஒன்னாத்தான் தெரியும். இதை பின்வரும் வரலாற்றிலே நாவுக்கரசர் பெருமானுக்கு எல்லா வல்ல சிவபெருமான் ஒரு சோதனை இடுவார். அவருடைய இறுதி காலத்தில் முக்தி பேற்றை கொடுக்கும் போது திருநாவுக்கரசர் பெருமான் ஆலயத்தை தூய்மை செய்து கொண்ட பணியை செய்து கொண்டிருந்தார். உளவார பணின்னு சொல்லுவோம். கையில் உளவார படை ஒன்று ஏந்திக் கொண்டு அவர் தூய்மை செய்து கொண்டிருந்தார். அப்போது எல்லா வல்ல சிவபெருமான் திரு புகழூர் மேவிய புண்ணியர் அங்கு ஒரு நிகழ்வை நடத்துகின்றார். நிறைய பொன்னும் மணிகளையும் எல்லாம் அந்த வீதியில் இறைக்கின்றார். நிறைய நவரத்ன மணிகளும் வைரங்கள் எல்லாம் ஒளி வீசக்கூடிய அந்த நவரத்ன மணிகள் எல்லாம் அந்த வீதியெல்லாம் இறைத்து செல்கின்றார் சிவபெருமான். அங்கு குப்பைகோலும் நிறைந்திருக்கின்றது. திருநாவுக்கரசர் பெருமான் அந்த குப்பைகோலை கூட்டிக் கொண்டே வந்த பெருமான் அந்த குப்பையும் பார்க்கின்றார், பக்கத்தில் இருக்கின்ற அந்த பொன்னையும் பார்க்கின்றார். இரண்டும் அவருக்கு ஒன்றாக தெரிகிறது. இது பொன்னே, பசும் பொன்னே, தங்கம் என்று அவர் கருதவில்லை. இது வைரமே, விலை மதிப்புக்கு ரொம்ப பல கோடி ரூபாய் பெருமை என்று அவர் எண்ணவில்லை. அந்த மண்ணும் கல்லும் அந்த பொன்னும் ஒன்றாகவே கருதி அந்த உளவாரப்படையில் மொத்தமாக அள்ளிக்கொண்டு வீசி எறிந்தார். இப்படிப்பட்ட அடியார்கள் தான் மெய்யடியார்கள். நாவுக்கரச பெருமான் அந்த நிலையில் அவர் இருந்தார். அவருக்கு ஓடும் பொண்ணு ஒன்னா தெரிஞ்சது. இந்த பொன்மணிகள், நவரத்ன மணிகள், வைரங்கள் எல்லாம் எதிலிருந்து வருகிறது தெரியுமா? இந்த மண்ணிலிருந்து தானே வருது. இதே மண்ணிலிருந்து தானே வருது. அவர்கள் அந்த மண்ணிலிருந்து வந்து இதுக்கு இந்த மதிப்பு என்று அவர்கள் கருதவில்லை. இதுவும் மண்ணே,
செம்பொன்னும் மண்ணே, வைரமும் மண்ணே, சாதாரண கல்லும் மண்ணும் மண்ணுதான், எல்லாம் மண்ணுதான் என்று, எல்லாமும் நிலத்தின் தத்துவங்களுடைய கூறுதான் என்று அனைத்தையும் வீசி எறிந்தார். இப்படிப்பட்ட அந்த பெருநிலை எய்தவர்கள் சிவனடியார்கள். ஓடும் பொன்னும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். இப்படி ஓடும் பொண்ணும் ஒன்னா தெரிஞ்சது அவங்களுக்கு. நம்மில் பலருக்கு அப்படி தெரியுமானா தெரியாது. ஓடும் நம்ம பார்த்து கல்லனா ஒரு பொருட்டா எடுக்காது. ஆஹா, இது நவமணி இருக்கே, எடுத்து பத்திரமா வைத்துக் கொள்வோம். ஏன்னா அதுல ஒரு பற்று இருக்குது. ஏன் அவர்களுக்கு இல்லை? அது எப்படி இல்லாம போச்சு அப்படின்றதான் நம்ம இனி வரும் புராணங்கள்ல சிந்திக்க போறோம். அதை எப்படி அவர்கள் ஒன்றாக கருத முடிந்தது? நம்மளால ஏன் அதை கருத முடியவில்லை? அவர்களுடைய இந்த உயர்வான நிலைக்கு நாம் ஏன் செல்ல முடியவில்லை? அப்ப நம்மளுடைய நிலை என்ன, அவர்களுடைய நிலை என்ன என்று அறிந்து அவர்களுடைய மேலான நிலைக்கு அவர்கள் அருளாலே நாம் செல்ல முடியும் என்பதைத்தான் நமக்கு திருத்தொண்டர் புராணம் நமக்கெல்லாம் விரிவாக பேசுகிறது. நாம் நாயனாருடைய வரலாற்றை சிந்திக்க 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 நாயன்மார்களுடைய குருவர்களையும் திருவுருளையும் பெறுவது உறுதி என்பதை சொல்லிக்கொண்டு இங்கு பேசுகின்றார். இப்படி ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கக்கூடிய, சமமாக பாவிக்கக்கூடிய அந்த பக்குவம் இருக்கே, இது இங்கு மாணிக்கவாசக பெருமான் பேசுகின்றார். பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவாருக்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும், துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. மனிதர்கள் எல்லாம் நம்ம பழகிக் கொண்டிருப்போம். திடீர்னு ஒரு நாள் கேட்போம், உங்களுடைய நண்பர் 2 பேர் சேர்ந்தே வருவீங்களே, உங்களோட நண்பர் சுப்பிரமணி எங்க அப்படின்னு கேட்டா, அவட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு. ஏங்க, போன மாசம் அவரோட சண்டை. ஏன்? எங்க 2 பேருக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு. அப்ப மனிதர்களுடைய பழகும் போது இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து அந்த இணக்கம் குறைஞ்சு பிணக்கமாயிருது. ஏன் அப்படி வேறுபாடு வருது அப்படின்னா, மனிதர்களுக்குள்ள பழகும் போது இந்த வேறுபாடுகள் நிச்சயமாக வரும். அப்ப நம்ம யார்கிட்ட நிரந்தரமா பழகிறது? பிணக்கே இல்லாத ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னைக்குமே நமக்கிட்ட இணக்கமாகவே இருப்பார். அவர்தான் சிவபெருமான். அவரிடம் நீ அன்பு செலுத்தி பழகி வந்தால் அவர் என்ன தெரியுமா உனக்கு தருவார்? பிணக்கிலாத பெருமான் நாமங்கள் பேசுவாருக்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும். அப்படி பிணக்கே இல்லாத நம்பெருமானுடைய சிவபெருமானுடைய நாமத்தை யாரெல்லாம் நாள்தோறும் ஓதிக்கொண்டு அவரை நினைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்பத்தை தவிர வேற எதுவும் வராதுங்க. இன்பம் மட்டும்தான் வரும், வேற எதுவுமே வராது. நமக்கெல்லாம் தேவை இன்பம் தானே, துன்பம் இல்லையே. அப்படிப்பட்ட இன்பத்தை வாரி வாரி வழங்கக்கூடியவர் இறைவன். அவருடைய நாமத்தை யாரெல்லாம் பேசுகிறார்களோ, சொல்கிறார்களோ, சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு எந்நாளும் இன்பமே என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட அந்த நிலை யாருக்கு வரும்னு சொன்னால், இரு வினை ஒத்தபின் அவர்களுக்கு இன்ப நிலையில் அந்த இன்பத்தை கண்டு மகிழ்ந்து போக மாட்டார்கள், துன்ப நிலையில் துவண்டு போக மாட்டார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் வரும்போது அவர்களுக்கு இறைவன் காட்சியளிக்கின்றார். கணக்கிலா திருக்கோலம் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று மாணிக்கவாசக பெருமான் அங்கு அவருக்கு காட்சியளித்தார். அப்படிப்பட்ட மேலான நிலையில் உள்ள சிவனடியார்கள் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் விரலின் விளங்கின. இப்படி ஓடும் செம்பொன்னும் சமமாக பாவித்த அடியார்கள் இறைவன்ட்ட முக்தினா எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவாங்களாம். எனக்கு நான் முக்தி எல்லாம் கொடுத்துறாதப்பா. சில பேர் முக்தி வேணும்னு சொல்லி தவம் இருப்பாங்க. அப்ப அவங்க தவம் இருக்கிறதுல என்ன, ஒரு பயன் கருதி செய்யறாங்க. எனக்கு முக்தி வேணும் அல்லது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டா ஒரு பயன் கருதி அவங்க இறைவன்ட்ட வேண்டுவது. அப்படி வேண்டி தவம் இருந்தால் அவர் இறைவன் அருள்வார். ஆனா இங்க உண்மையான சிவனடியார்கள் முக்தி வேணும் கருத மாட்டாங்களாம். ஏன்னா அது பயன் கருதி சிவனடியார்கள் எந்த பயனையும் கருத மாட்டாங்க. இறைவன்ட்ட இருந்து பெருமானே நீங்க எதை கொடுத்தா நான் வாங்கிக்குவேன்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் சொல்கிறார்கள், கூடும் அன்பினில் கும்பிடுதலே அன்றி பெருமானே உங்களை நான் என்றும் அன்போடு உங்களை நான் கும்பிடுதலே என்று எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். பெருமானே உங்களுடைய திருவடியை நான் என்றும் கும்பிட வேண்டும், இதை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம், முக்தியே கொடுத்தாலும் வேண்டாம் என்று உரைப்பில் சொல்லக்கூடியவர்கள் தான் சிவனடியார்கள். அப்படிப்பட்ட அந்த சிவனடியார்கள் நிறைந்த அந்த திருக்கூட்டத்தை தான் இங்கு சாமி சொல்லுகின்றார். அடுத்து